உலக அரசியலோட திசையை மாத்த போற ஒரு அதிரடியான விஷயம் இப்ப ஜெர்மனில நடந்திருக்கு. அங்க நடந்த ஒரு மாநாட்டில் பேசின ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற பிரெட்ரிக் மெட்சவர்கள் உலக நாடுகள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் இப்ப இருக்கிற சமூக சூழ்நிலை காரணமா என்னுடைய பசங்கள், அதாவது தன்னோட பிள்ளைகள் யாராச்சும் இப்ப அமெரிக்காவில் படிக்கவோ அல்லது வேலை பார்க்கவோ அமெரிக்காவுக்கு போறேன்னு சொன்னா நான் கண்டிப்பா போவேனாம்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். யோசிச்சு பாருங்க, CNN, புளும்பர்க், தி கார்டியன் இப்படி உலகத்தோட டாப் மீடியாக்கள் எல்லாமே இப்ப இதை பற்றி தான் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏனெண்டா இப்படி பேசின பிரெட்ரிக் மெட்சவர்கள் ஒன்றும் அமெரிக்காவுக்கு எதிரான நபர் இல்லை. பல வருஷமா அமெரிக்கா ஜெர்மனி உறவை வளர்க்கிற அமைப்போடு தலைவராக இருந்தவர், அமெரிக்காவோட தீவிரமான ஆதரவாளர், அதாவது புரோ அமெரிக்கராக செய்யப்பட்ட நபர். அப்படிப்பட்ட ஒருத்தரே அமெரிக்கா இனி வாய்ப்புகளின் தேசம் இல்லை, வாய்ப்புக்கான தேசம் கிடையாது, அது ஒரு ஆபத்தான இடம் என்று தன்னுடைய நாட்டு இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்க. இதுவரை சாதாரணமான அரசியல் விமர்சனம் இல்லை. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி உலகை ஆட்டி படைச்ச அமெரிக்க ஐரோப்பா கூட்டணியோட அதிகாரப்பூர்வமான முடிவுக்கான தொடக்கம் இது. இந்த வீடியோவில் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் ரகசியமா நடந்துகிட்டு இருக்கிற அந்த போர் என்ன, ட்ரம்பர்களோட நிர்வாகத்தோட அதிரடியான நகர்வுகள் ஜெர்மனியை எப்படி உலுக்கிக்கிட்டு இருக்கு, உலக அதிகாரம் எப்படி மாறப்போகுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற மெட்சவர்கள் ஏன் அமெரிக்காவுக்கு போவேனாம்னு சொன்னார்? அதுக்கு பின்னாடி இருக்கிற கசப்பான பொருளாதார யதார்த்தம் என்ன? இந்த கேள்விகள் கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பும். நம்மள பல பேர் இன்னைக்கும் அமெரிக்காவுக்கு போனா லைஃப் செட்டில் ஆயிடும்னு நினைச்சு கொண்டு இருக்கேன். ஆனா 2026 அதிகாரப்பூர்வமான ஒபிசியலான தரவுகள் என்ன சொல்லுதுண்டா, அமெரிக்காவில் சமீபத்தில் காலேஜ் படிச்சு முடிச்ச இளைஞர்களோட வேலை வாய்ப்பின்மை அதோட விகிதம் 5.7% உயர்ந்திருக்கு. இது ஒட்டுமொத்த அமெரிக்காவோட சராசரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை விட ரொம்பவே அதிகம். அதை விட கொடுமை என்னண்டா, கஷ்டப்பட்டு தன்னுடைய படிப்பை முடிச்ச 40% அதிகமான இளைஞர்கள் தங்களோட தகுதிக்கு சம்பந்தமே இல்லாத குறைந்த கூலி கிடைக்கிற சாதாரணமான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே கை எடுக்கேஷனுக்காண்டு ரொம்ப அதிகமான பணத்தை செலவு பண்ண வேண்டிய ஒரு நாடு என்றால் அது அமெரிக்கா தான். லட்சக்கணக்கான டாலர்களை கடனா வாங்கி படிச்சு வர்ற இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் கிரைசிஸ் காரணமா என்ட்ரி லெவல் வேலைகளை தர அங்கே இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் பயந்து நடுங்கி நிற்கிறாங்க. இந்த மோசமான சூழலை தான் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற பிரெட்ரிக் மெட்சவர்கள் இப்போ ஓப்பனா போட்டு உடைச்சிருக்கார். இப்ப இந்த இரண்டு நாட்டு தலைவர்களுக்கும், அதாவது அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற மெட்சவர்களுக்கும், இந்த இரண்டு தலைவர்களுக்கு நடுவுல மோதல் எப்படி ஆரம்பிச்சது என்பதை பார்ப்போம். இதற்கு பின்னாடி இருக்கிறது உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகள், அதாவது இரண்டு நாட்டினுடைய வெளியுறவு கொள்கைகள். சமீபத்தில் நடந்த ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவோட அணுகுமுறையை ஜெர்மனியோட சான்சலராக இருந்த மெட்சவர்கள் ஓப்பனா விமர்சனம் செஞ்சிருக்கார். ஈரான் தலைவர்களால் அமெரிக்கா என்ற ஒட்டுமொத்த நாடு உலக அரங்கில் அவமானப்படுத்தப்படுது. அமெரிக்காவிடம் எந்த ஒரு தெளிவான திட்டமும் இல்லை. அமெரிக்கா தேவையில்லாமல் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிச்சிருக்கிறார்கள், இது ஒரு தேவையில்லாத ஆணி என்ற மாதிரியே மெட்சவர்கள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். உலக வல்லரசு மார்த்தட்டி கொள்ற இந்த உலகத்துக்கு தான் நாட்டாமி என்று சொல்ற அமெரிக்காவை அதோட முக்கியமான பார்ட்னரான ஜெர்மனி இப்படி பேசினா ட்ரம்பர்கள் சும்மா இருப்பாரா? ட்ரம்பர்கள் அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் அதிரடியான பதிலடியை கொடுத்திருந்தார். மெக்சிகோ உலக அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாது, அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஈரானை ஜெர்மனி ஏற்றுக்கொள்ள பார்க்கிறார்கள், ஈரான் அணு ஆயுதம் வைத்திருந்தாலும் கவலை இல்லை, அதனை சகித்து போக பார்க்கிறார்கள்னு ஒரு போர்க்களத்தையே ட்ரம்பர்கள் ஆரம்பிச்சிருந்தார். இங்கே இருந்துதான் இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர போர் உச்சகட்டத்தை எட்டியது. ட்ரம்பர்களோட நிர்வாகம், அதாவது ட்ரம்பர்களோட அரசாங்கம் வெறும் வாத்தியால மட்டும் பதிலடி கொடுக்கல. அடுத்த சில நாட்கள்லேயே உலகிய அதிர வைக்கிற ஒரு ராணுவ முடிவை அமெரிக்காவோட பென்டன் தரப்புல இருந்து அறிவிச்சார்கள். ஐரோப்பாவிலேயே மிக அதிகமாக அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் கொண்ட நாடு, ராணுவ தளங்கள் இருக்கின்ற நாடு என்றால் அது ஜெர்மனி தான். ஆனா மெட்சவர்களோட விமர்சனத்துக்கு பழிவாங்கும் விதமா ஜெர்மனியில இருந்து 5000 அமெரிக்காவோட வீரர்களை உடனடியாக வாபஸ் பெறுறதா ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு எதிராக ஜெர்மனி மண்ணில் நிறுத்த திட்டமிட்டிருந்த புகழ்பெற்ற அமெரிக்காவோட ரொம்ப அட்வான்ஸான டோமஹாக் மிசைல் திட்டத்தையும் அமெரிக்கா திடீரென கேன்சல் பண்ணிட்டாங்க.
இதோட உச்சகட்டமா டெக்சாஸ் தளத்தில் இருந்து போலந்து நோக்கி வான்வழியாக கிளம்பி போய்கொண்டிருந்த 4000க்கும் மேற்பட்ட அமெரிக்காவோட படை வீரர்களோட பயணத்தை நடுவானிலேயே அவசரமா உத்தரவை போட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதாவது நாங்க நினைச்சா ஐரோப்பாவோட பாதுகாப்பை அப்படியே காற்றில் பறக்க விடுவோம்னு அமெரிக்கா கொடுத்த நேரடியான ராணுவ மிரட்டலாக தான் இது பார்க்கப்படுது. உண்மையிலே இது ஒரு மிரட்டல் தான். அமெரிக்கா இல்லாம ஐரோப்பிய இந்தியா செல்லா காசு என்பதைத்தான் அமெரிக்கா இப்ப மிரட்டலாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற மெச்சவர்களோட இந்த பேச்சு ஜெர்மனிக்குள்ளேயும் அமெரிக்காக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு அரசியல் புயலை கிளப்பி இருக்கு. அமெரிக்க தரப்புல இருந்து ட்ரம்போட மிக நெருங்கிய உளவுத்துறை தூதராக இருக்கின்ற ரிச்சர்ட் கரேல் அவர்கள் தன்னோட எக்ஸ் தளத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அதாவது மெச்சவர்களை கடுமையாக சாடி விமர்சனம் செய்து கருத்தை சொல்லியிருக்கார். மார்ச் மாதம் வெள்ளை மாளிகைக்கு வந்தப்போ ட்ரம்புகளை பாராட்டி சாதுவா பேசின மெச்சவர்கள் இப்போ தன்னுடைய உள்நாட்டு ஊடகங்களை திருப்திப்படுத்த இப்படி இரட்டை வேடம் போடுறாருன்னு சொல்லியிருக்கார். மறுபுறம் ஜெர்மனியோட உள்நாட்டிலேயே சான்சலராக இருக்கிற மெச்சவர்களுக்கு எதிர்ப்பானது கிளம்பி இருக்கு. ட்ரம்புகளோட ஆதரவை பெற்ற ஜெர்மனியோட தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அலிஸ் வைடெல் பேசும்போது சொந்த நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அதிபர் அமெரிக்காவோட சமூக சூழலை விமர்சிக்கிறது வேடிக்கையா இருக்குன்னு சொல்லியிருக்கார். அதாவது மெச்சவர்கள் தன்னுடைய உள்நாட்டு விவகாரத்தில் கவனத்தை செலுத்தாமல் அமெரிக்காவோட உள்நாட்டு விவகாரத்தில் கவனத்தை செலுத்துறது வேடிக்கையா இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஆனா மெச்சவர்கள் இந்த விமர்சனங்களுக்கு எல்லாமே பயந்து பின்வாங்க போறதா தெரியல. மெச்சவர்கள் இப்போதும் அமெரிக்காவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் வெளியே வருது. இப்போ நாம இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற மெச்சவர்களோட இந்த அறிக்கை ஏதோ வாய் தவறி வந்த விஷயம் இல்லை. இது ஐரோப்பா பல வருஷமா பிளான் பண்ணிக்கிட்டு வர்ற ஒரு பெரிய பிரிவினையோட கலாச்சார வடிவம்னு தான் சொல்லணும். அமெரிக்காவை சார்ந்திருக்கிறதை நிறுத்த ஐரோப்பா ஏற்கனவே பல நகர்வுகளை ரகசியமா எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி என்ன நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மூலம் சொல்றேன். இதனை நீங்க ஈஸியா புரிஞ்சொல்ல முடியும். முதல்ல அமெரிக்காவோட ஸ்விஃப்ட் மற்றும் விசா அண்ட் மாஸ்டர் கார்டுகளுக்கு மாற்ற ஐரோப்பா தனக்கான சொந்த பண பரிவர்த்தனை முறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இரண்டாவது, அமெரிக்காவோட இபிஎஸ்க்கு மாற்ற தங்களுக்கான சொந்த சேட்டலைட் கட்டமைப்பை இப்ப ஐரோப்பா ரெடி பண்றாங்க. மூணாவது, அமெரிக்காவோட நேட்டோ அமைப்பை நம்பி இருக்காம ஐரோப்பாவுக்குன்னு தனி இராணுவ கட்டுப்பாட்டு அமைப்பை உருவாக்குறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். நான்காவது, அமேசான், கூகுள் போன்ற அமெரிக்க நிறுவனங்களுக்கு பதிலாக தங்களோட டேட்டாவை பாதுகாக்க தனி கிளவுட் உட்கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு வருகிறார்கள். இப்போ இந்த உட்கட்டமைப்பு பிரிவோட கலாச்சார பிரிவு முனைஞ்சிருக்கு. உங்க டெக்னாலஜி ராணுவம் மட்டும் எங்களுக்கு வேணாம்னு சொல்லல, இனி எங்களோட திறமையான இளைஞர்களும் உங்க நாட்டுக்கு வரமாட்டாங்கன்னு ஐரோப்பா அமெரிக்காவுக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கார்கள். சரி, இந்த மோதலோட இறுதி விளைவு என்னவா இருக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். வரப்போற 2026-27 எஜுகேஷன் சீசன்ல அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கிற ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த மாணவர்களோட எண்ணிக்கை வரலாறு காணாத அளவுக்கு குறைய போகுது. உலகெங்கிலும் இருக்கிற திறமையான இளைஞர்களை இனி அமெரிக்காவுக்கு பதிலாக ஜெர்மனி, நெதர்லாந்து, டென்மார்க் போன்ற ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள்ள ஈர்க்க பார்க்கிறார்கள், ஈர்க்க நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள், ஈர்க்க போறார்கள். இன்னொரு பக்கம் சீனா மாநாட்டில் இருந்து ட்ரம்புகள் திரும்பின விதம், போயிங் நிறுவன பங்களோட வீழ்ச்சின்னு அமெரிக்காவுக்கு அடுத்தடுத்த பின்னடைவுகள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அமெரிக்கா உலகுக்கு தர்ற வாக்குறுதிகளுக்கும் அங்க நிலவர ஜதார்த்தத்துக்கு நடுவில் இருக்கிற கேப் நாளுக்கு நாள் அதிகமாகி போய்கிட்டே இருக்கு. அதாவது அமெரிக்கா சொல்றது உண்டு, கொடுக்கின்ற வாக்குறுதிகள் ஒன்றா இருக்கும், ஆனா களத்துல ரியாலிட்டியில நடக்கிறது வேறையா இருக்கும். இதனால இரண்டுக்கும் இடையிலான கேப் ஆனது பெருசா போய்கிட்டே இருக்கு. அமெரிக்கா என்ற வல்லரசு அதோட சொந்த கூட்டாளிகளாலே ஓரங்கட்டப்படுறது ஒரு புதிய உலக ஒழுங்கை, நியூ வேர்ல்ட் ஆர்டரை நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்பதைத்தான் உணர்த்தி இருக்கு. ஆகவே இப்ப அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான விரிசல் ரொம்ப பெருசா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனை ஈரான் பிரச்சனையால ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும், சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யா, சீனா, ஈரான் இந்த நாடுகள் இதை பார்த்து சிரிச்சு கொண்டிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.